ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பாட்டி சொன்ன கதைகள். ஒரு கஸ்டமர் வீட்டில் சோபா அடிக்க போயிருக்கும்போது, அங்கே பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு, பாட்டி 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 எங்களுக்கு கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்த்தா ஒரு டீச்சர் மாதிரி இருந்து நல்லா வெல் செட்டில்டான ஃபேமிலி குடும்பம். அப்போ நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா இன்னைக்கு காலகட்டத்தில் வயசானவங்க கொலை விடவும் தெரியல, கதை சொல்லியும் தெரியல. நீங்கள் எப்படி அழகா கதை சொல்லுவீங்கன்னு சொல்லி இவ்வளோ பிள்ளைங்க கூடி வந்திருக்காங்களே அப்படின்னாங்க. நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதே ஒரு கதை தம்பி, சொல்கிறேன் கேட்குறீங்களான்னாங்க. சரி அந்த பிள்ளைங்களோட நானும் கதை கேட்குற ஆளா 56 வயசா கையை கட்டி உட்காந்துட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் கிராமத்தில் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் பேரண்ட்ஸ்கள் யாருமே படிப்பறிவு கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. நெல்லை மூட்டை கட்டி அதை தண்ணியில் ஊற வச்சு விதை நெல்லை ஆக்கி அந்த விதை நெல்லை கொண்டு தொழிலில் விதைச்சி அந்த தொழிலிருந்து நாற்றா பிடுங்கி அந்த நாற்றை நட்டு அதை பர்டிகுலர் மாதம் பாதுகாத்து அப்புறம் கதிரை அறுத்து கொண்டு வர்றது வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஊரில் சொல்லுவாங்க, மாடு மாடு மாதிரி கஷ்டப்பட்டாலும் அது வைக்கோலை தான் திங்கும். மாடு மாதிரி கஷ்டப்பட்டாலும் அது வைக்கோலை தான் திங்கும். நெல்லையோ அரிசியை திங்கிறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. மனுஷன் மட்டும் அரிசியை புசிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் ஜனங்க ஒரு விவசாய நெல்லை விதைச்சி அறுவடை பண்ணி வெறுத்து வந்தாலும் அவங்க கடைசியில் கஞ்சியும் கூழும் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் தான் சாப்பிடுவாங்களே தவிர சத்தான உணவே கிடையாமல் எங்கள் ஆளுங்கள்லாம் ஒல்லியாகவும் இருப்பாங்க, உடல் பலம் இல்லாமையும் இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் நல்லா இருப்பாங்க. அதை விட அடிமையாகவும் நடத்தப்படுவாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்து இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் நான் படித்து ஒரு டீச்சர் வேலைக்கு போயிட்டேன். அந்த டீச்சர் வேலைக்கு போனதே எங்கள் குடும்பத்துலேருந்து நான் மட்டும்தான். அப்போ அந்த ஸ்கூலில் வந்து என்னோட வசதியான வீட்டு பிள்ளைங்க தான் டீச்சராக இருந்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபார்வேர்டு சேர்ந்தவங்க. அதில் ஒரு சில பேர் என்னுடைய மனம் புண்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அப்போ நான் நடந்து அப்படியே சோகத்தோடு வரும்போது எங்கள் சர்ச்சு ஃபாதர் பார்த்தாங்க. நல்ல ஐயா. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு என்னம்மா சோகமாக இருக்கான்னு கேட்டாங்க. அது ஒரு மாட்டுத் தொழு இணலுக்காக நின்றுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி என்னை ஸ்கூலில் வந்து கொஞ்சம் மனம் புண்படுற மாதிரி நடத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த ஐயா சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, நம்ம நிற்கிற இடம் எந்த இடம் தெரியுமான்னு கேட்டாங்க. மாட்டுத் தொழுவன்னேன். நம்ம ஏசப்பா எங்கே பிறந்தாரு தெரியுமா? இந்த மாட்டுத் தொழுவத்தில் தான். ஆனால் இன்றைக்கி அவரை எங்கெல்லாம் வணங்குறாங்க தெரியுமா? தெரியாது. ஆமாங்க, இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரு. அவரை வணங்குற ஜனங்களுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுகள், நான் பெரியவன் நீ பெரியவன் நான் பெரியவன் இருக்கு. வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் பனையை போல வளர்ந்து நிழலை போல மறைஞ்சு போயிடுவான். துன்மார்க்கன் பனையை போல உயர்ந்து நிழலை போல மறைஞ்சு போயிடுவான். ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை கொடு. ஒன்று ஒரு மைல் தூரம் இழுத்தா நீ 7 மைல் தூரம் போ. 7 மைல் தூரம் தூத்தா 490 மைல் தூரம் போ அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தன்னைத்தானே தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நீ 2 பேர் 3 பேர் எங்கே அமர்ந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஜெபம் பண்ணு, நான் உனக்கு சத்தம் செவி சாய்ப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதை விட ஒரு பெரிய வார்த்தை சொல்கிறாரு. என்ன வார்த்தைன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமாம்மா, நம்ம போகிற இடங்களில் எவ்வளோ பிரச்சனைகள். நம்ம ஒரு செடி மாதிரி தென்னை மரம் தான். அது 1 வருஷம் மரம் 2 வருஷம் மரத்தில் நார்மலான மரம் காய்க்காது. 5 வருஷம் கழித்து தான் காய் விடும். அதனால் நாம் வளர்ந்து வர்ற காலங்களில் நம்ம பேரண்ட்ஸை நினச்சி பார்த்தா, ஆடு மேய்ப்பாங்க சம்பளத்துக்கு. ஆனால் அவங்க சொந்தமாக ஆட்டு பண்ண வைக்க முடியாது. மாடு மேய்ப்பாங்க சம்பளத்துக்கு, அவங்க சொந்தமாக மாடு வைக்க முடியாது. விவசாயம் பண்ணி நெல்லை விளைய வைப்பாங்க சொந்தமாக, அவங்களால சொந்த நிலம் வச்சிக்க முடியாது. நம்ம வீட்டில் ஆடோ கோழியோ வளர்த்தோம்னா குடிகாரனும் திருடுவான்,
பெரிய திருடனும் வந்து திருடுவான். அந்த திருடனை எதிர்த்தா நம்மளையே அடித்து அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுவான். நம்மளுக்காக நியாயம் பேச முடியாத சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே நம்ம சந்தோஷப்பட்டு படிப்படியாக தான் முன்னேற முடியும் அப்படின்னாங்க. பொதுவாக அவங்க வீட்டில் கோழியை வாங்கிட்டு அடுப்பு வச்சுருப்பாங்களாம். அந்த அடுப்புக்கிட்ட போய் காட்டுக்கு போய் வீட்டுக்கு வா, காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வா, அதாவது காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லி 3 வாட்டி சுற்றி விடுவாங்களாம். அந்த கோழியும் கரெக்டாக அந்த வீடு பார்த்து வந்துக்கிட்டே இருக்குமா. அதாவது வேறு இடத்துல கோழியை வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் பழக்கிற கோழிக்கு அது சொல்லிக் கொடுக்குறது. அது அது போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குமா. கொஞ்ச நாள் பார்த்தா கோழியை காணாமல் போயிருமா. அந்த ஊரில் குடிகாரங்களோ திருடர்களோ என்ன பண்ணுவாங்களா, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சாக்கை தண்ணியில் முக்கி அது மேலே போட்டு அமுக்கி சத்தம் இல்லாமல் கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்ருவாங்களாம். அதை கேட்டாலும் கூட அதை கேட்கவே முடியாது. அதே அந்த ஊரில் ஆட்டுப்பண்ணை வச்சுருப்பாங்க, மாட்டுப்பண்ணை வச்சுருப்பாங்க, கோழிப்பண்ணை வச்சுருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் போய் ஒரு கோழியை திருடுனாலும் அவன் அதோட செத்தான். அவனை வந்து கடுமையான தண்டிச்சிருவாங்க. அதனால் அங்கே யாருமே போக மாட்டாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க ஆட்டுப்பண்ணையும் வைக்க முடியாது, கோழி பண்ணையும் வைக்க முடியாது, விவசாய பண்ணையும் வைக்க முடியாது. அவ்வளோ சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலங்கள் மாறும், காலங்கள் மாறும் அப்படின்னாங்க. ஆமாம் ஐயா, இப்போ காலங்கள் மாறிடுச்சு. நான் அந்த இடத்துல பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் என்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்துட்டார். இப்போ என் பிள்ளைங்க இன்ஜினியரு, டாக்டரு, என் மருமக டாக்டரு, இப்படி நாங்கள் நல்லா வசதியாக இருக்கிறோம். அந்த ஐயா சொன்னார்ல, 5 வருஷம் கழித்து தான் தென்னைமரம் பலன் கொடுக்குற மாதிரி, அன்றைக்கி கடவுளுக்குள்ளே நாங்கள் பொறுமையாக இருந்து சதிச்சு கடவுளே பாரமாக வந்தோம். அந்த ஐயா வந்து ஒரு டாக்டரு, ஒரு இன்ஜினியரு, அப்படி பல விதமாக சொல்லிக்கிட்டே போனால் அந்த ஊழியக்காரங்க எங்களை கைட் பண்ணாங்க. நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம் ஐயா அப்படின்னாங்க. இதில் என்ன தெரியுதுங்கன்னா, பாடுகளை பட்டாலும் நம்ம முன்னேறக்கூடிய வழி வரும்போது யாருமே தடுக்க முடியாது. நாங்கள் ஊரில் இருக்கும்போது எங்களுடைய பொருட்களை சேதப்படுத்தினவங்க, எங்களை கேவலமாக பேசினவங்க, எங்களை அசிங்கமாக பேசினவங்க, எங்களை தாழ்வாக நடத்தினவங்கள இப்போ ரீசனாக சென்னையில் நான் ஒரு இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நல்லா பென்ஷன்லாம் வருது. ஒரு தர்மம் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். அவர் திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டாரு. என்னடா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னு திரும்பி பார்த்தா, அந்த வேதத்தில் ஒன்று சொல்லியிருந்து இல்லையா, பனைமரத்தை போல் துன்மார்க்கம் உயரமாய் வளர்ந்தாலும் அவன் நிழலை போல் மறைஞ்சி போன மாதிரி, அதில் ஒருத்தன் தர்மம் எடுத்து நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் ஊரில் பண்ண அட்டகாசங்களை அப்படியே நிமிச்சு பார்த்துட்டு, நானே என்கிட்ட இருந்த ஒரு அதிகமான பணத்தை கையில் கொடுத்துட்டு வந்தேன். அந்த வேதம் நிறைவேறியிருந்து, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அக்கிரமம் பண்ணுறவன் அக்கிரமம் பண்ணட்டும், அநியாயம் பண்ணுறவன் அநியாயம் பண்ணட்டும், நீதியை பண்ணுறவன் நீதியை பண்ணட்டும், பொறுமை உள்ளவன் பாக்கியவான், பூமியை சுதந்திரித்துக் கொள்வான் வேதங்களில் இருக்குது. அதனால் நாங்கள் அன்றைக்கி பொறுமையோடையும் நிதானத்தோடையும் கடவுளுக்கு பயந்தும் வாழ்ந்ததுனால கடவுள் கிருபையால் நாங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதமாகவும் இருக்கிறேன். என் பேரன்களுக்கும் கதை சொல்கிறேன், என் சுற்று வட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கதை சொல்கிறேன். இந்த கதை உருவானதே அப்படி தான். அதனால் கதைங்கிறது தான் ஒரு வேதங்கள்லையும் இருக்குது. அதை சண்டே கிளாஸாகவும் நடக்குது. நான் ஏகப்பட்ட புக்குகளை படித்து அந்த சண்டே கிளாஸு பாடங்களை எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொலை விட்டு கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்ததுனால அந்த வாழ்க்கை இந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லும்போது இவங்க சந்தோஷமாக கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு தொலை வாய் ஒன்று சொல்லுவேன். அந்த கதையை சொல்லும்போதே சிரிப்பாக இருக்கும். அந்த கதையை தான் பிள்ளைங்க மறுபடியும் கேட்பாங்க. இதை எங்கள் அம்மா சொன்னது, அம்மா வழியில் நான் கற்றுக்கிட்டேன், நான் பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன். இந்த கதையை சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. அந்த கதைக்குள்ளே வந்து பெண்களை கொடுமைப்படுத்தினா அவனுக்கு என்ன கிடைக்குங்கிறது இருக்கும். அதே மாதிரி மனுஷனாக வாழும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இருக்கும். இது கதையின் விதியாக நம்ம சொல்லும்போது பேர பிள்ளைங்களோட அன்பும் கிடைக்குது, நல்ல வளர்ச்சியும் கிடைக்குது, கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால் கதை சொல்கிறது ஒரு பாக்கியம். எங்கள் கதைக்கும் பின்னாடி பெரிய கதைகள் இருக்குது. நாங்கள்லாம் பிரச்சனைக்கு மத்தியிலையும் அடிமைத்தனத்துக்கு மத்தியிலையும் எஜுகேஷனை முடித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா நம்ம நாட்டில் நல்ல தலைவர்கள் இருந்தாங்க, நல்ல வேதங்களை போதிக்கிறவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு எங்கள் காது திறந்துருந்துச்சு. அவங்க சொன்னது எங்கள் காதை நாங்கள் கேட்டோம். ஆலயத்தில் போனோம், அறிவை கேட்டோம், அறிவாக வளர்ந்தோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இன்னும் எங்கள் மாதிரி ஏழப்பட்ட ஜனங்களுக்காக நான் தேடி போய் உதவி செய்ய கடவுளை வேண்டிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கதை சொல்லணும்,
கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும். இதே என்னுடைய ஆசை. கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.